அத்தியாயம் 22. கரவா எருமை பால் சுரந்ததே. நாமதாரகன் சித்தமுனிவரின் பாதங்களில் விழுந்து வணங்கி, ஐயா, தங்களின் அருளால் அஞ்ஞானம் நீங்க பெற்றேன். ஸ்ரீ குருவின் பால் நாளும் பக்தி பெருகுகின்றது. மேற்கொண்டு நடந்ததை எனக்கு அருள் கூர்ந்து கூற வேண்டும் என வேண்டி நின்றான். சித்தரும், நற்குணங்கள் நிரம்பியவனே நாமதாரகா, உனக்கு ஸ்ரீ குருவின் அருள் கிடைக்கும். எனக்கு குரு சரித்திரம் கூறிய புண்ணியம் கிடைக்கும். எனவே கவனமுடன் கேட்பாயாக. ஸ்ரீ குரு பீமா நதிக்கரையை அடைந்து செய்த லீலைகளை நாமதாரகனுக்கு சித்தர் விளக்குகிறார். பீமா அமரஜா நதிகளின் கூடலில் கந்தர்வ நகரத்தில் ஜெகத் பிரபு தங்கினார். கிருஷ்ணா பஞ்சநதி சங்கமம் போன்று மிக புனிதமான இடம். இவ்விடத்தின் மேல் உணர்த்தவே குருதேவர் இங்கு தங்க எண்ணினார் போலும். இச்சங்கமத்திற்கு அருகேயுள்ள வனத்தில் வசித்து அருகிலுள்ள வேத பிராமணர்கள் வசிக்கும் அக்ரஹாரத்திற்கு சென்று பிக்ஷை பெற்று வந்தார். இதை சிலர் பரிகாசம் செய்தனர். குருவின் குணங்கள் மேகத்தில் மறைந்த சூரிய ஒளி போன்றவை, சம்புடத்தில் மூடி வைத்த கஸ்தூரியின் மனம் போன்றவை. செல்வந்தர்களான அந்த அந்தணர்களுக்கு இடையே மிகவும் ஏழையான ஓர் அந்தணன் அங்கு வாழ்ந்து வந்தான். அவனிடம் பல்லிழந்த ஓர் மலட்டு எருமை இருந்தது. இதனை பக்கத்தில் உள்ளவர்கள் மண் மற்றும் உரம் போன்றவற்றை ஏந்தி செல்ல பயன்படுத்தி வந்தனர். இதில் வாடகையாக கிடைக்கும் பணம் மற்றும் ஊரில் பெறும் பிக்ஷை ஆகியவற்றால் அவன் வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதி பெரும்பாலான நாட்களில் இந்த அந்தணனின் வீட்டில் பிக்ஷை பெற செல்வார். இதை கண்ட மற்ற செல்வந்தர்களான அந்தணர்கள் தாங்கள் இத்தனை பேர் செல்வாக்குடன் இருக்கையில் இந்த சுவாமியானவர் அந்த ஏழை அந்தணன் வீட்டிற்கே பிக்ஷைக்கு செல்வதன் காரணம் என்னவாயிருக்கும்? நம் வீடுகளில் வகை வகையான உணவு இருக்கும்போது அந்த ஏழை வீட்டில் இவருக்கு என்ன கிடைக்கும் என பலவாறு எண்ணினர். ஸ்ரீ குரு போன்றவர்கள் தமக்கு பிக்ஷை இடுபவரின் உள்ளத்தை காண்பார்களே அன்றி செல்வத்தை அல்ல. ஸ்ரீகிருஷ்ணன் ஏழையான விதுரனின் குடிலுக்கு விருந்தாளியாக சென்றாரே அன்றி துரியோதனரின் மாளிகைக்கு அல்லவே. அதுபோலவே ஸ்ரீ குருவும் இந்த அந்தணனின் இல்லத்திற்கு சென்றார். வெப்பம் மிகுந்த வைகாசி மாத மதியத்தில் ஒரு நாள் எப்போதும் போல ஸ்ரீ குரு அந்த ஏழை அந்தணன் வீட்டிற்கு சென்று பிக்ஷை கேட்டார். சுவாமியை கண்ட அந்தணனின் மனைவி, ஐயனே, என் கணவர் ஊருக்குள் பிக்ஷை பெற சென்றுள்ளார். விரைவில் வந்துவிடுவார். அதுவரையில் தாங்கள் இந்த ஆசனத்தில் அமர்ந்து இளைப்பாருங்கள் என்று கூறி ஓர் ஆசனத்தை இட்டாள். மென்மையாக புன்னகைத்த ஸ்ரீ குரு அந்த ஆசனத்தில் அமர்ந்து, அம்மா, உன் கணவன் வரும் வரை நான் காத்திருக்க முடியாது. அதோ அங்கே கட்டியிருக்கும் எருமையிடமிருந்து பாலை கறந்து கொடுத்தால் அதை குடித்துவிட்டு செல்கின்றேன் என்று கூறினார். இதை கேட்டு வருந்திய அப்பெண், ஐயா, இது மலட்டு எருமை, ஒரு கன்று கூட போடவில்லை. தற்போது வயதாகி பல்லும் விழுந்து விட்டது. எனவே இதனை வாடகைக்கு விட்டு வரும் பணத்தில் ஜீவனம் செய்கிறோம். இன்று யாரும் இதனை வாடகைக்கு எடுக்கவில்லை. எனவே என் கணவர் பிக்ஷை பெற்றுவர ஊருக்குள் சென்றிருக்கிறார் என்றாள். ஸ்ரீ குரு அவர்கள் இந்த வீண் பேச்சுகளை விடுத்து அந்த எருமையிடம் இருந்து பால் கறந்து எமக்கு கொடுங்கள் என திடமாக கூறவும் அவளும் ஒரு பாத்திரத்தை எடுத்து சென்று எருமையிடம் பால் கறக்கல் ஆனாள். ஆஹா, என்ன ஒரு அதிசயம்! அந்த மலட்டு எருமை 2 பாத்திரங்கள் நிறைய பால் கொடுத்தது. இதை கண்ட அப்பெண் சாட்சாத் ஈசனே அன்றி வேறில்லை என உணர்ந்து பாலை காய்ச்சி சுவாமியை வணங்கி கொடுத்தாள். அதை குடித்துவிட்டு மகிழ்வுடன், அம்மா, எல்லா செல்வங்களும் பெற்று சந்ததிகளுடன் நீண்ட காலம் சுகமாய் வாழ்வீர்கள் என ஆசீர்வதித்துவிட்டு தமது இருப்பிடத்திற்கு சென்று விட்டார். பின் வீட்டிற்கு திரும்பிய கணவனிடம் நடந்ததை கூறியதும் இருவரும் சங்கமத்தை அடைந்து அங்கு அத்திமரத்தின் கீழ் அமர்ந்திருந்த குருதேவரை கண்டு வணங்கி வழிபட்டனர். அவர் அருளால் செல்வங்கள் யாவும் பெற்று சந்ததியினருடன் மகிழ்வுடன் வாழ்ந்தனர். எனவே நாமதாரகா, குரு அருளை பெற்றவர்கள் யாண்டும் சுகமாய் வாழ்வர் என்பதை அறிவாயாக. குருவருளின் குடைநிழலில் வருபவர்களுக்கு அஷ்டநிதிகளும் வந்து சேரும் என கூறினார்.